கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்த பெண்ணை ஏமாற்றி 2ஆம் திருமணம் செய்த கணவர் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை. பாதிக்கப்பட்ட பெண் காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பு புகார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி, தனலட்சுமி தம்பதியினர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவர்களது மகள் சௌந்தர்யா, வயது 28. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதான சுபாஷ் இருவரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் காதல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான பின்னர் இதுநாள் வரையிலும் கணவர் வீட்டில் வசித்து வந்துள்ளார் சௌந்தர்யா. ஆனால் சுபாஷ் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளி பார்க்கும் இடத்தில் வேறு ஒரு பெண்ணையும் காதலித்து திருமணம் செய்துள்ளார். வார நாட்களில் அந்த பெண்ணின் வீட்டிலும் வார விடுமுறை நாட்களில் சௌந்தர்யா வீட்டிலும் என 2 மனைவிகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் 2ஆவதாக திருமணம் முடித்த பெண்ணுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது. அப்பொழுது இந்த 2ஆவது திருமணம் குறித்து சௌந்தர்யாவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதுடன் இது குறித்து உரிய விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் தயக்கம் காட்டுகின்றனர். எனவே எனது வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்து இது குறித்து மனு அளித்தார். மேலும் இந்த வழக்கை உடனடியாக பதிவு செய்து தன்னை ஏமாற்றி இன்னொரு பெண்ணுடன் வாழ்ந்து வருகின்ற தனது கணவருக்கு உரிய தண்டனை வழங்க முன்வர வேண்டும். ஏழை பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் இது மாதிரியான ஆண்களை நீதிமன்றம் தண்டனை வழங்கி சிறையில் அடைக்க முன்வர வேண்டும். அதற்கு காவல்துறையினர் நீதியை ஏழை எளிய மக்களும் பயனளிக்க செய்யும் வகையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுல்தான்பேட்டை பக்கத்தில் நல்லூர் பாலத்திலேருந்து வரேன். இந்த மாதிரி போன வருஷம் 6ஆவது மாதம் வந்து 15ஆம் தேதி நம்ம கேஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தங்காட்டிக்கு அங்கே போனதுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை இது பண்ணி இந்த மாதிரி போய் இருங்க 6 மாதம் இருங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு சரியாக வராத காரணம் நாங்கள் ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் என்ன சொன்னாங்க, அங்கே ஸ்டேஷனில் நீங்கள் போய் இருங்கன்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்கு விட 8 மாதம் நம்ம அங்கே இருந்து வரக இவங்க என்ன சொன்னாங்க, 1 வருஷமாக நம்ம தங்கல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. போயிட்டு ஏன் வர மாட்டேங்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. 10 வருஷம் லவ் பண்ணாங்க. 10 வருஷம் லவ் பண்ணி 2021 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அத்தை வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆச்சுங்க. இந்த 3 வருஷமா நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இடையில வந்து வேற ஒரு பிள்ளை கூட பேசுனாங்க. அது வந்து எங்களுக்கு தெரியல. ஒரு 3 மாதம் கழிச்சு தெரிஞ்சதுமே அத்தை மாமா கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே சொன்னவங்க கூட அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்கள விட்டுரு, இன்னைக்கு சரியாயிரு நாளைக்கு சரியாயிருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்கல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே தங்கி வேலை செஞ்சாங்க. ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கு இல்லை வர முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்குமே வந்து வரவே இல்லை. அதனால நான் போன மாதம் வந்து போய் இங்கே சுல்தான்பேட்டையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து லொக்கேஷன் போட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. போட்டு கொடுத்தாங்க. மகளிரில் கொண்டு போய் நாங்கள் கொடுத்தங்காட்டிக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களே இப்போ கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே இப்போ அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே பார்த்து நாங்களே அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் பையன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இது வரைக்கும் இந்த 1 வருஷமாவே எனக்கு தெரியவே இல்லை. கேட்டப்பெல்லாம் வந்து நான் பசங்க கூட இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என் குழந்தை இருக்கிறது தெரியவே தெரியாது. இப்போ போய் பார்த்தங்காட்டி தான் 2 மாதம் குழந்தையோட இருக்காங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்தங்காட்டிக்கு இங்கே மகளிரில் நான் சொன்னதுக்கு இந்த மாதிரி மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க கல்யாணமான இதையெல்லாம் வந்து என்னை கேட்குறாங்க. அவங்க எப்போ கல்யாணம் பண்ணாங்க பிடிச்சவங்க எனக்கு எப்படி தெரியும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் சொன்னதுக்கு இல்லை நீ எல்லாம் கொண்டு வந்தால் தான் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு சொல்லி மகளிரில் சொல்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு வீடு எடுத்து அவளுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு வச்சு பாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன சொன்னால் சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு தாட்டி மட்டும் நீ வாணிங் கூடுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி போனேன். போகிறப்பவே வந்து நீ 1 மாதம் கூட எங்கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் பண்ணு, திரும்ப நீ இங்கேயே தான் வந்து நிற்ப அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டினா. என்னைய மிரட்டின வரங்க மறுபடியும் நான் வந்து 1 வாரம் கழிச்சு மறுபடியும் நான் வந்து சொன்னேங்க இவங்க கிட்ட. சொன்னதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அவன் பார்த்துக்குவோம் உன்னைய, நீ தான் வந்து இது பண்ணுறன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதனால் வரைக்கும் மகளிருங்கிறது வந்து எனக்குன்னு எதுவுமே பேசவே இல்லை. சாதகம் என்னோட சாதகமாக அவங்க பேசவே இல்லைங்க. நான் பேசினாலும் வந்து பேசுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னா வந்து அவனுக்கு கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்தது எதையுமே வந்து அவங்க எழுதவே இல்லைங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவங்க சொல்லி எங்களை தாட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே மேடம் வந்து வாய்த்தான்னு பேசணும், பேசாத அப்படிதான் சொல்கிறாங்க. இதே நான் போன வருஷம் 6ஆவது மாதம் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து அப்போவே வந்து அவங்க கரெக்டாக விசாரித்து எந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போவே என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்திருக்காது. அப்போவே என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குங்க. அவங்க வந்து ஒரு 6 மாதம் இப்போ அவங்க கூட இருன்னு சொன்னாங்க. அதனால நான் போய் இருந்தேன். 6 மாதத்துக்கு கூட நான் 2 மாதம் 8 மாதமா அங்கே இருந்துட்டு நான் இப்போ போய் பார்க்கும்போது அவன் குழந்தையோட வந்து நிற்கிறான். எனக்கு என்ன தீர்வு, எனக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சாகணும். சட்டப்படி அவனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது தண்டனை வந்து அவனுக்கு வாங்கி தருவான். அவனுக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்குங்க மனு கொடுக்கு.
அவர் பாத்தீங்களா? அது என்ன சொல்லியிருக்காரு அவரு?